திமுகவுக்கு எவ்வாறு ஒரு பாதகமா அமைஞ்சது அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்வோம். அதாவது கருத்து கணிப்பு எல்லாமே திமுக வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திமுக வந்து ஒரு திமுக கூட்டணி வந்து ஒரு 73 சீட்டு எடுத்து எதிர்கட்சியில் போய் உட்காரக்கூடிய சூழல் வந்துட்டு, எப்பயுமே திமுகவுடைய தொண்டர்கள் பலம் வந்து பயங்கர ஜாஸ்தி. அவங்களுக்கு தொண்டர்கள் பலம், மீடியா பவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க தலைவர்கள் வந்து அப்படியே அந்த அரசியலில் இருந்த தலைவர்கள், அதாவது திமுக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் சார் அவருங்க, அப்புறம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு அந்த அரசியல்லே இருந்து அதனுடைய நெளிவு சுழிவை கற்று எப்படி செய்யணும், எந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள், வெட்டேரியன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே இருந்தாங்க. அவங்க நிறைய ஒர்க் பண்ணாங்க, மக்களுக்கு நிறைய ரிஃபார்ம்ஸ் செய்யுதுன்னு சொன்னாங்க, நிறைய செஞ்சுருந்தாங்க. பஸ்ஸில் ஃப்ரீ, மகளிருக்கு ஃப்ரீ, 8000 ரூபா கூப்பன், அது இதுன்னு சொல்லி எல்லாருமே திமுக வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு விஜய் சுனாமி வந்து எல்லாத்தையும் சுருட்டி போட்டுட்டு, இது என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தமான நிகழ்ச்சி என்னதுன்னா, நம்ம திமுகவுடைய முதல் தலைவர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் நம்ம மு.க. ஸ்டாலின் சார் அவங்க வந்து குளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைஞ்சது வந்து உண்மையில திமுகக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்காரங்களுக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்துச்சு. இப்போ வந்து திமுக வந்து எதிர்கட்சியாக நாங்கள் இருந்து சமாளிக்க போகிறோம், அப்படி எதிர்கட்சியாக நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது உறுதிப்படுத்த முடியாத நிறைய செய்திகள் அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுதாங்க. அதாவது திமுக வந்து எப்பவுமே ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியாக இருந்து நல்ல ஒரு சிறப்பாக செயல்படுவாங்க. இப்போ நம்ம தலைவர் ஸ்டாலின் சார், அதாவது திமுக கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் சார் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் எதிர்கட்சியாக இருப்போம், 6 மாதம் நாங்கள் ஃப்ரீயாக விட்டுருவோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எங்களுடைய விமர்சனங்களை நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அருமையாக சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.